அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 12/11/2024. ஏகாதசி திதி மாலை 4:05 வரை. அதன் பிறகு துவாதசி திதி கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் காலை 7:50 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மந்த யோகம் காலை 7:50 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் சந்திரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? மதில் சுவர் எழுப்ப, கணிதம் கம்ப்யூட்டர் பயில, கரும்பு நட, மூலிகை மருந்து தயாரிக்க, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, போதும் என்பவருக்கு போதனைகள் தேவையில்லை, போதாது என்பவருக்கு புதையல் கிடைத்தாலும் திருப்தி இல்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே இறைவன் எதை கொடுக்குறாரோ அது நல்லதுக்கு தான். இறைவன் நமக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் வேண்டும் போது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு. அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் ராகோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அனாவசியமாக யாருக்கும் வாக்குறுதி தந்துட வேண்டாம். முன்னெல்லாம் வாரி இறைச்சிங்க, ஆனால் இப்போ அதெல்லாம் வடிகட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் வாக்குறுதியில் தந்து சிக்கிக்கொள்ள வேண்டாம். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. புது வண்டியாக இருந்தால் கூட அடிக்கடி பழுதாகுதேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டு தாங்க இருக்கீங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. சுக்கிரன் 9வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கும் குடும்பத்தினருடன் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஆனால் போட்டிகள் கடுமையாக இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வேலை சுமை, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பாராட்டுதல்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வாசனை திரவியங்கள், ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தேவையற்ற எண்ணங்களையும் நினைவுகளையும் மனதில் சுமந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலையுடன் இருந்து கொண்டிருப்பதை விட தேவையற்றவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு
தேவையானதை மட்டும் மனதில் இருத்தி கொண்டு நிம்மதியாக நடைபோட்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. முடியாது அப்படின்னு சவால் விட்டவங்களே இன்னைக்கு உங்கள்கிட்ட பணிஞ்சு வந்து பேசுவாங்க. பகையாளிகள் எல்லாமே இன்னைக்கு நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதோ அந்த நேரத்தில் உணர்ச்சி வேகத்தில் தெரியாமல் சொல்லிட்டேங்க, அதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அவங்க வந்து தழஞ்சி வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலும் அந்த பகை, கோர்ட்டு கேஸு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். செல்வாக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. 7ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால திடீர் பண வரவு, ஒரு பக்கம் வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறது, அங்கே வேலை கிடைக்கிறது, அது மாதிரியான யோக அமைப்புகளையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும் ராகும் உட்கார்ந்துருக்காங்க. வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை பார்த்துக்கிட்டே சைடில் ஏதாவது சின்னதாக ஒரு வியாபாரம் தொடங்கலாமா, தொடங்கினோம்னா கொஞ்சம் செலவுக்கு நல்லா இருக்குமே, உதவுமே, அடிக்கடி வந்து செலவுகள் அதிகமாக நினச்சி திண்டாட வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சின்னு இருக்கீங்க. அதனால் சைடில் பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் வகையால் சிலருக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் சிலருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் பருமன் அதிகமாகாமல் கொஞ்சம் பார்த்துங்க, அதுதாங்க உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. ஆமாங்க, எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அதை தீர்ப்பது எப்படி, அதிலிருந்து வெற்றி பெறுவது எப்படிங்கிற மாதிரியான யோசனைகளுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, சந்தோஷம் சில காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து வீடு மன வாங்கிறதுல வில்லங்கத்தை உருவாக்கின சுக்கிரன் இப்போது 7ஆவது வீட்டுக்குள்ளார வந்துட்டதுனால சொத்து பத்து விவகாரங்கள், அதில் இருந்த சிக்கல்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. நீங்கள் நினச்ச சொத்தை, அந்த இடத்த வாங்கக்கூடிய அமைப்பும் இப்போ கூடி வருதுங்க. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நேரடியாக சிலர்கிட்ட வந்து வார்த்தை போர் வச்சுன்னு இருக்காமல் சிலரை வைத்து, அதாவது நடுவில் இருக்கிறவங்கள வைத்து சில விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக சலசலப்புகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால
பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க, அலட்சியமாக இருந்துடாதீங்க. அதே மாதிரி அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல ஒற்றையாக நிற்கிறதுனால வருங்காலம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே, வாழ்க்கையே கொஞ்சம் போராட்டமாக இருக்குதேன்னு சில நேரங்களில் நினைப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால நம்மால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு வெற்றி கிடைக்கும், தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக போராடு. தோல்வி அடைந்தாலும் அது ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கும். ஆமாங்க, அதனால தாங்க வேடிக்கை பார்க்குறது, வெளியிலேருந்து பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காதுங்க. களத்தில் குதிக்கிறது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோட எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அவர் தான். பாதகாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சதுனால திடீர் பணவரவு உண்டு. வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதாவது இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வாகன பழுதுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் கம்பீரமாக பேசுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால பணவரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில், அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கேது சாதகமாக இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எவ்வளவு அன்போடு நாம் அணைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும். அதுபோல சில உறவுகளும் எவ்வளவு உயிருக்குயிராக நாம் நேசித்தாலும் ஏமாற்றி விட்டு போகத்தான் தெரியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும், யார் யாருடைய இயற்கை குணம் எப்படிப்பட்டது, யார் யார் எப்படிப்பட்டவங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுடைய குணநலன்களை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது, கவனமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். மகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆவேசமாக பேசுனீங்க, எல்லாமே செலவாக இருக்கேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டீங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. நேற்று முடியாத பல விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்குங்க. உத்திரம்
நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு முன்னேற்றம் உண்டுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்கும், முன்கோபம் இருக்கும். குடும்பத்தில் எல்லார்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்னதாக எதிர்ப்புகள், சிக்கல்கள், இழப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. போட்டிகளும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகும். வேலையாட்களை இன்றைக்கி தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை அதிகரிக்குங்க. அதிகாரிகள் உங்களை அழைத்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. ஆனால் முணுமுணுத்திங்கன்னா சிக்கலாயிடும். அதனால் கவனமாக இருங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை ஆறுதலுக்காக கூட அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காகவும் கடன் வாங்கி தர்றதுக்காக கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கண்டகச்சனி வேறு நடந்துன்னு இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஐபிகள் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. ஏதோ உங்களுக்கு இருக்கிற அவசரத்தில், ஆத்திரத்தில் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு நீங்கள் சிக்கக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே முன்னெச்சரிக்கை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஞானம் கிடைத்தது போதி மரத்திடமிருந்து அல்ல, போலியான உறவுகளிடமிருந்து. ஆமாங்க, புத்தருக்கு வேணால் போதி மரம் வந்து ஞானத்தை கொடுத்துருக்கலாங்க. ஆனால் போலியான மனிதர்களிடமிருந்து தான் உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் கிடைச்சிருக்குங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு ஏமாந்து போய் எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனாலும் அதெல்லாம் பரவாயில்ல, நமக்கு ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் கடவுள் அது மாதிரிலாம் சிலரை காட்டி கொடுத்துருக்காருன்னு எல்லாம் எதுவும் நன்மைக்கே என்ற ஒரு ஏற்பாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. முகத்தில் இருந்த சுருக்கம், சோர்வு அதெல்லாம் விலகி இன்றைய தினம் ஒரு தேஜஸோடு நீங்கள் இருப்பீங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்கங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதை தொட்டாலும் செலவு தான், எப்போ பார்த்தாலும் செலவு தான். இதெல்லாம் ஒரு வகையில் மாறாதா? இதெல்லாம் எப்போ தான் மாறும் அப்படிங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல தனித்து உட்கார்ந்துருக்கிறதுனால நமக்கு வாழ தெரியலையா, ஏன் நாம் மட்டும் இன்னும் இவ்வளோ தூரம் முன்னேறாமலே இருக்கிறோம் அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதை பேசி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்கள் ராசி மேலே விடுறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எனக்கு வேண்டும் அப்படிங்கிறது தேவை, எல்லோருக்கும் வேண்டும் அப்படிங்கிறது சேவை. நீங்கள் எப்பொழுதுமே சுயநலமாக யோசிக்க மாட்டீங்க, புதுநலத்தோடு யோசிப்பீங்க. நமக்கு கிடைக்கிறது
நமக்கு கிடைச்ச மாதிரி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடைமை சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதிச்சு காட்டுவீங்க. முடிக்க முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீங்க. எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. வராமல் இருந்து வந்த சில வாடிக்கையாளர்கள் மறுபடியும் வர ஆரம்பிப்பாங்க. புதுசாக ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள், இருக்கிற தொழிலில் கொஞ்சம் முதலீடு போட்டு பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகுது. சில நேரங்களில் சிறுன்னு எரிஞ்சு விடுறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தனம் வாக்கு ஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களும் ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். சகோதரங்கள் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, அதுவே போதும் அப்படிங்கிற திருப்தியும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால பணம், நகை இதெல்லாம் பார்த்து கவனமாக கையாளுங்க. ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல தேடின்னு இருக்கக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, புதையும் விதைக்கு தெரியாது நாளைக்கு நாம் உயிராய் எழுந்து நிற்போம் என்று, எரியும் விளக்குக்கு தெரியாது நாம் இருளை விரட்டுகிறோம் என்று, ஏமாற்றுபவருக்கு தெரியாது நாளை நாம் ஏமாற்றப்படுவோம் என்று. ஆமாங்க, இந்த இயற்கை நியதிகளையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இறைவனுக்கு சாட்சியாகவும் தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமலும் எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நியாயவாதிகளாக நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களை பற்றி இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அதுக்கு அடுத்து வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு, திருமணம், இது மாதிரியான யோசனைகள், இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. ஏதோ நாம் தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், வாயை கட்டி வைத்து கட்டி ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கி வச்சோம்னா நாளைக்கு பிள்ளைங்க நம்ம பேரை சொல்லின்னு இருப்பாங்களேங்கிற மாதிரியான எண்ணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல நீச கதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சோர்வு, களைப்பு வந்து விலகுங்க. என்னென்னமோ மருந்து மாத்திரைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் முழுசாக நமக்கு குணப்படுத்த மாட்டேங்குதுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நகைச்சுவையாக பேசி சுற்றி முற்றி இருக்கிறவங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், ஆனால் பிறரை நம்பித்தான் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி தாங்க. வசதியான வாழ்க்கை, ஆனால் அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருந்து அது கிடைக்குதுன்னா அதை நீங்கள் தூக்கி தூர போட்டுருவீங்க. ஆனால் எளிமையான வாழ்க்கை, சுதந்திரமாக இருக்கலாம், நம்ம இஷ்டப்படி நம்முடைய கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னா அதை தாங்க நீங்கள் ஏற்றுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் பணம் பதவிக்கெல்லாம் அடிமையாகாமல் தன்னுடைய சுதந்திரத்திற்கும் தன்னுடைய எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு மன அமைதி இல்லாமல் போகுங்க. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் மாற்றுவீங்க. நாம் எதற்காக மன அமைதி இல்லாமல் இருக்கணும், நாம் நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. ஒரு சிலர் உங்களை கோபப்படுத்த பார்ப்பாங்க, ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு வகையில் அவர் வந்து அலைச்சலை கொடுப்பார், ஆனால் இன்னொரு வகையில் ஒரு முகப்பொழிவு, ஒரு தேஜஸை கொடுப்பார். உங்களை சுறுசுறுப்பாக்குவார், உங்களை வேகமாக ஓட வச்சு பார்ப்பார், முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவார். ஒரு காலத்தில் உங்களை பார்த்தாலே வந்து முகத்தை திருப்பிட்டு போனவங்கள்லாம் இன்றைக்கி திரும்ப வந்து உங்கள்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு சுக்கிரன் உங்களுக்கு சில நல்லதையெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியன் நீசகதியில் இருந்தாலும் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது செய்வார். அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குதுங்க. 10ஆம் இடத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பேருக்கெல்லாம் ஒன்றும் நமக்கு பஞ்சம் இல்லைங்க, ஆனால் சம்பளத்தில் தாங்க ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு சின்ன மனசுக்குள்ளார சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உரிமைகளை கேட்டு பெறக்கூடாது, கடமைகளை சொல்லி செய்யக்கூடாது. ஆமாங்க, நமக்குன்னு உரிமை இருக்குன்னா அதை நாம் சுதந்திரமாக எடுத்துக்கணுங்க. அவங்கள கேட்டுட்டு இவங்கள கேட்டுட்டு தான் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு பிடிக்காதுங்க. அதே மாதிரி கண்ணுக்கு எதிரில் கைக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமைகளை கச்சிதமாக செய்து முடிப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும், தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. சந்திரனும் சாதகமாக 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. முடியாதுங்கிற விஷயங்களையும் இன்றைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார வந்த ஈகோ அது பேச்சுவார்த்தை மூலமாக உட்கார்ந்து பேசுகிறது மூலமாக அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்கு நேரங்காலம் பார்க்காம நம்ம உழைச்சி கொட்டின்னு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்மளை பற்றி குறை சொல்கிறதுக்குன்னே இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம அருமை அப்புறம்தான் அவங்களுக்கெல்லாம் தெரிய வரும்னு உள் மனசுக்குள்ளார நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. சுக்கிரன் 12ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகள
மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல வரஞ்சாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப மோகமாக இருக்குது, வெற்றி பெற்று காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க ஒரு முறை திருநள்ளாறு போய் வந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. அதே போல் பிரதோஷ பூஜைகள்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். தேங்கி கிடந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. அதே போல் அதிகாரிகள் பாராட்டுவாங்க உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, போராடு. இவரால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை இவர் எப்படி செய்தார் என்று கேள்வி கேட்கும் வரை, என்று ஆச்சரியப்படும் வரை போராடு. நீங்கள் அப்படி தாங்க. ஆரம்பத்தில் உங்களை அப்படி இப்படின்லாம் சிலர் நினச்சாங்கங்க. ஆனால் போக போக தான் நீங்கள் ரொம்ப பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. சின்ன வயசாக இருந்தாலும் உங்களுக்கு அனுபவ அறிவு அதிகம். அடிபட்டு வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனையால் எதிராளிகளுக்கு திடீரென்று எப்பொழுதும் சிம்ம சொப்பனமாக இருந்து ஜெயித்து காட்டக்கூடிய வலிமையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. முடியாதுங்கிற வேலையை முடித்து காட்டுவீங்க. கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சொத்து பத்து விவகாரங்கள் பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதெல்லாம் சாதகமாகவே முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால காலையில் நல்லா தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது, சாயந்தரம் என்ன காலெலாம் வலிக்குது, ஒரு மாதிரி இருக்குது, பசி எடுக்காத மாதிரி இருக்குது, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் பசி எடுக்குது, இப்படியெல்லாம் உடம்பு மாறி மாறி இருக்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. சின்ன வயசில் நீங்கள் சாப்பிட்ட உணவுகளை இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளார குலதெய்வத்தையும் நினச்சி வணங்கி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. விஐபிகளின் ஆதரவு கிடைக்குங்க. வழக்கு எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டுங்க. வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் உண்டு. புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகி உங்கள் கை உத்தியோகத்தில் ஓங்கி இருக்குங்க. அலுவலகத்தில் மரியாதையும் கூடிக்கொண்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. புதனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நேற்று தேவைப்பட்டவர்கள் என்பதை விட நாளை தேவைப்படுவார்கள் என்பவர்களுக்கே இங்கு மரியாதை அதிகம். ஆமாங்க, அப்படி தாங்க யோசிக்கிறாங்க. நம்மக்கிட்ட பேசும்பொழுதும் நட்பு பாராட்டும் பொழுதும் நம்மால் அவங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்குதா, நம்மால் அவங்களுக்கு சில உதவிகள் கிடைக்குமா, நம்மால் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குமா அப்படின்லாம் யோசித்து தாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிறவங்க இப்போ ரொம்ப ரொம்ப அரிதாகி விட்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தேவைப்படுபவர்கள் தேவைப்படாதவர்கள் அப்படின்லாம் யோசிக்காமல் எல்லோரும் நல்லவர்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் உதவுபவர்கள் ஏமாறுபவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால திடீர்னு கோவப்படுவீங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்களை நினச்சி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காலையில் 7:50 அருமையாக இருக்கும் உங்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த டென்ஷன், வேலை சுமை, சோர்வு, களைப்பு எல்லாமே காலையில் 7:50 பிறகு விலகி உற்சாகமாக சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இன்று காலை 7:50 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் போட்டிகள் அதிகமாக இருக்கும். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் சுமார் தான். மற்றவங்களுக்கு இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் அமைதியாக கேட்டுக்கிறது நல்லது. சக ஊழியர்களிடமும் வாதாடி கொண்டிருக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து எல்லாமல்ல பெருமாளை நாம் சேவித்தோம்னா நமக்கு எல்லா நன்மைகளுமே வந்து சேருங்க. இன்றைய ஏகாதசியினுடைய பெயர் வித்தியாசமான பெயருங்க. இன்றைய தினம் ஏகாதசிக்கு தேவதான ஏகாதசி, தேவஸ்தான ஏகாதசி, பிரபோதினி ஏகாதசின்னு சிறப்பு பெயர்களால் இன்றைய ஏகாதசியானது அழைக்கப்படுகிறதுங்க. ஏகாதசி விரதம் இருந்தாலே அதாவது 1000 அஸ்வமேத யாகம் நடத்தினதுக்கான பலன், 100 ராஜசூரிய ஹோமங்கள் நடத்தினதுக்கான பலன் இன்றைக்கு விரதம் இருந்து நாம் பெருமாளை சேவித்தோம்னா நிச்சயமாக கிடைக்குங்க. ஜோதிட சாஸ்திரப்படியும் சூரியனிடமிருந்து சந்திரன் இருக்கக்கூடிய பாகை, சந்திரனிடமிருந்து சூரியன் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பாகை நம்முடைய உடலுக்குள்ளார சில மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்துக்கள் இந்த நாளை விரதம் இருந்து அனுசரித்தாங்க. அதிகமான உணவுகளை எடுத்து கொள்ளாமல் தூய்மையாக விரதம் இருந்து ஒரே சிந்தனையுடன் இறைவனை நினைத்து வணங்கி உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். என விரதங்களிலேயே மிகவும் அற்புதமான ஒரு விரதம் ஏகாதசி விரதம் தான். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் விரதம் இருந்ததுனால தான் உடல் பருமன் அதிகரிக்காமலும் அதே நேரம் உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் வைத்து கொண்டிருக்க முடிந்ததுங்க. அதனால் முடிந்த வரைக்கும் இன்னைக்கு விரதம் இருக்க பாருங்க. சகல சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் விரதம் இருக்கிறது நல்லது. அதே போல் இன்றைய தினம் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி, இந்த பிரபோதினி ஏகாதசியில் நடந்த ஒரு நிகழ்வு என்னென்னா, சத்யபாமா அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய துணைவி மனைவி, அவங்க ரொம்ப அழகு உடையவங்க, அறிவாற்றல் உடையவங்க, எல்லாரையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு கிருஷ்ணர் மேலே, கிருஷ்ண பரமாத்மா மேலே அதீத பாசம் உள்ளவங்க. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடன் தான் இருக்கணும், அவர் இங்கே தான் இருக்கணும், என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே விருப்பப்படுறவங்க, ஆசைப்படுறவங்க. அதை நாரதர்கிட்டையும் சொல்கிறாங்க. நாரத பெருமான் கிருஷ்ணரை அழைத்து செல்ல வருகிறார். அப்போது நாரதரிடம் ஸ்ரீ சத்யபாமா என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் இங்கே தான் இருக்கணும், அவரெல்லாம் நீ அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே ஸ்ரீ நாரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரை ஒரு தராசு தட்டில் உட்கார வைப்போம், துலாபாரம் மாதிரி உட்கார வைப்போம். தராசு தட்டில் ஒரு தட்டில் அவங்க உட்காரட்டும், நீங்கள்லாம் அதுக்கு இணையாக தங்கக்கட்டிகள், ரத்தினங்கள், வைரங்கள்லாம் எனக்கு கொடுங்க, அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதை நான் எடுத்துகிட்டு கிருஷ்ணரை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். எப்பொழுதுமே நாரதர் கலகம் நன்மை தானுங்களே. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் ஒரு தராசு தட்டில் உட்கார்றாரு. அங்கே இருக்கக்கூடியவங்க சத்யபாமா உள்ளிட்ட எல்லாருமே அவங்கவுங்களுடைய நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அமர்ந்திருக்கக்கூடிய தட்டு கீழே தான் இருக்குது, அது மேல் நோக்கி வரவே இல்லை. எவ்வளோ கட்டி ரத்தினங்கள், தங்க கட்டிகள் வச்சாலும் அது மேல் நோக்கி வரவே இல்லை.
இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அங்கே வந்து நடுவில் வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க, கிருஷ்ணர் நம்மளை விட்டு போக போகிறாருன்னு. ஆனால் ஸ்ரீ ருக்மணி தேவி அவர்கள் வராங்க. அங்கே வந்த உடனே அவங்க வந்து கிருஷ்ணர் மேலே வந்து அதீதமான ஒரு உண்மையான நேசம் உடையவங்க, அடக்கமானவங்க, அலட்டிக்காதவங்க. அவங்க வந்து எல்லாம் அல்ல கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி அந்த துளசி செடி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஒரு சின்ன கிளை அதை உடைத்து அந்த தராசு தட்டில் இன்னொரு தட்டில் வைக்கிறாங்க. அந்த தங்கக்கட்டிகள் ரத்தினங்கள்லாம் இருந்த தட்டில் வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே அப்படியே தட்டு வந்து சரிசமமாகிறது. கிருஷ்ண பரமாத்மா அமர்ந்திருந்த தட்டு மேல் நோக்கி வருகிறது. அப்போ உடனே வந்து கிருஷ்ணர் சிரித்து கொண்டே அவர் வந்து தட்டிலேருந்து இறங்குறாரு. இறங்கின உடனே கிருஷ்ண பரமாத்மா இங்கேயே இருக்கட்டும், நான் அவரை அழைச்சிட்டு போகலை, அந்த ரத்தினங்களை எடுத்து கொண்டு செல்கிறேன்னு நாரதர் கிளம்புறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா நம்முடைய இருந்து எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும், எல்லா வரங்களும் கிடைக்கணும்னா இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம்னா கிருஷ்ணர் நம்முடைய இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார். எவ்வளோ பெரிய தோல்வியோ அல்லது போட்டிகளோ அல்லது போரோ அல்லது வந்து வழக்குகளோ பிரச்சனைகளோ வந்தாலும் அதில் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு வெற்றியை அவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் காசு பணத்தை நாம் வாரி இறைச்சி தெய்வத்தை வணங்குவது ஒரு விதம் என்றாலும் மனதார நம்முடைய அடிமனசுக்குள்ளார நாம் வந்து இறைவனை வேண்டிக் கொண்டு இறைவனுடைய திருநாமங்களை ஜபித்து கொண்டு உணவையும் ஒரு வேளை அதை தவிர்த்து விட்டு விரதமிருந்து வணங்குவதன் மூலமாக எல்லாமல்ல பெருமாள் நம்மிடையே வந்து நிற்பார். அதனால் அற்புதமான ஒரு பிரபோதினி ஏகாதசி திதியாகிய இன்றைய தினத்திலே விரதம் இருந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.